ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற த ஜீனியஸ் அசாசின்ஸ் செகண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் த அகாடமியோட எபிசோடு 7 தான். 6வது எபிசோடு பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே படாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அசாசினாக இருந்தப்போ பின்னாடி இருந்து தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஒத்துக்கிறான். ஆனால் அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறான். ஜால்ரா வார்ன் பண்ணுறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ இவ்வளவு கூலாக இருக்க மாட்டேன்னு. நோபல் புள்ளி ட்ராமாவை நிறுத்திட்டு நேராக விஷயத்துக்கு வரான். நீ இந்த அகாடமிக்கு தகுதியானவன் இல்லை, அதை இப்போ நிரூபிக்க போகிறோம்னு அந்த ஜால்ராங்க சீன் போடுறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டா, உங்கள் நோபலை நான் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தின கோவத்தில் தானே இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக ஈகோன்னு அவங்க மூஞ்சிலே அடித்த மாதிரி சொல்லிடுறான். நோபல் கோவத்தில் கத்த நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனுங்களோட ஸ்ட்ரென்த்தை நோட்ட விடுறான். ஒருத்தன் கத்தி வச்சிருக்கிற ரோசரர் பிளேட் யூசர், இன்னொருத்தன் மேஜிக் போடுற ஸ்பெல் காஸ்டர் மேஜ். இவனுங்களை எப்படி முடிக்கிறதுன்னு யோசித்த நம்ம ஹீரோ டக்குன்னு தன் மனசுக்குள்ளே இருக்கிற மேஜிக் டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணுறான். அதில் மேஜிக் ஃபைட் ஸ்டைல்ஸ்னு 3 டைப்பில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்பெல் காஸ்டர், மேஜிக்கை ஸ்பெல்ஸாக வீசுகிறவங்க. ரெண்டாவதா ரோசரர் பிளேட்ஸ், மேஜிக்கை வெப்பனுக்குள்ளே ஏற்றுறவங்க. மூணாவதா மார்ஷியல் ஆர்ட்ஸ், மேஜிக்கை பாடிக்குள்ளேயே வச்சு ஸ்ட்ராங் ஆக்குறவங்க. வேறு வேறு ஸ்டைல்ஸ் இருக்கிற டீம் உருவாக்குறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒருத்தரோட வீக்னஸை இன்னொருத்தர் சரி பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அந்த பையன் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டான்னு ஒத்துக்கிறான். அவங்களுக்கு கில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ட்ரை பண்ணுற தைரியம் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஹீரோ இவங்களை கொல்ல முடியாது. ஒரு கேலா காட்டில் செத்தா அதை ஒரு எக்ஸாமில் நடந்த ஆக்சிடென்ட்னு தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் ஒரு நோபலோட பையன் செத்தா அவங்க ஃபேமிலி கில் பண்ணவங்களை கண்டுபிடிக்க எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. ரத்தத்தால் எல்லையை விரிவுபடுத்தின அந்த பழைய நோபலோட கொடூரமான முகம் ஃப்ளாஷ்பேக்கில் மின்னுது. அவங்களுக்கு இன்னும் அந்த குணம் அப்படியே இருக்குது. நம்ம ஹீரோ இந்த ஜென்மத்தில் வெளிச்சத்தில் நடக்க முடிவு செஞ்சதால் நம்ம ஹீரோ வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறான். அவன் அவங்கள கொல்ல மாட்டான், ஆனால் நம்ம ஹீரோ அவங்க மனசை உடைப்பான். அவங்க செத்துருக்கலாமேன்னு நினைக்கிற அளவுக்கு. நோபல் புள்ளி அவனை முறைச்சி, உன்னோட அந்த நம்பிக்கையான கண்ணை எனக்கு சுத்தமாக பிடிக்கலைன்னு சொல்கிறான். இந்த நோபல் புள்ளி கேல் பிளேட் பெண்டிங் ஸ்கை அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் டெக்னிக்கில் கண்ணுக்கு தெரியாத ஒரு விண்ட் அட்டாக்கை வீசுகிறான். அது நேராக நம்ம ஹீரோவோட கழுத்தை நோக்கி வருது. நம்ம ஹீரோ ஒரு சின்ன அசைவில் அசால்ட்டாக அதுலேருந்து தப்பிச்சிடறான். அந்த அட்டாக் பாறையை 2ஆ பிளக்குது. இது எங்கள் சீக்ரெட் ஆர்ட் ஆஃப் ஹவுஸ் வேல்ட்ரஸ்ன்னு அந்த பிரபு செம்ம கெத்தா பீத்திக்கிறான். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு விண்ட் பிளேடை கிரியேட் பண்ணும். மேஜிக்கை பார்க்க முடியாத ஒருத்தனை கொல்ல சரியானதுன்னு இப்போ பயமா இருக்கா? முட்டி போட்டு கெஞ்சினா முன்னாடி நடந்த அவமானத்தை நான் மறந்துடுவேன்னு சொல்றான். நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகலை. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை நக்கலாக சிரிச்சுக்கிட்டு, இது என்ன ராயல் கோர்ட்டுக்கு விசிறி விடுற மேஜிக்கானு கேட்குறான். இதை கேட்டு கோவமான நோபல், உன்னை கொன்னுடு வேண்டான்னு கத்திக்கிட்டே மறுபடியும் அதே ஸ்பெல்லை வீசுகிறான். ஆனால் நம்ம ஹீரோ அதை அசால்ட்டாக தடுத்துட்டு அவன் முன்னாடி வந்து நிற்க அந்த நோபல் பயத்தில் அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். இந்த நோபலோட அசைவுகள் நார்மலாக இல்லை. நம்ம ஹீரோவால் அந்த அட்டாக்கை தெளிவாக பார்க்க முடியுதுன்னு நம்ம ஹீரோவுக்கு புரியுது. நம்ம ஹீரோ தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, இவனோட கொலவெறி அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, அது அவன் உடம்புல இருந்து வெளியே வர்றதால அந்த அட்டாக் ஒரு நியான் சைன் மாதிரி எனக்கு தெளிவாக தெரியுதுன்னு சொல்கிறான். இந்த நோபல் பயத்தில் அதே விண்ட் பிளேடு மூவை திரும்ப திரும்ப ஸ்பேம் பண்ண நம்ம ஹீரோ அந்த ஃபைட் பேட்டர்னை அப்படியே மைண்டில் டவுன்லோட் பண்ணிடுறான். அசால்ட்டாக எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு டக்குன்னு நோபலோட வயிற்றுல ஒரே ஒரு கையை மட்டும் வைக்கிறான். அடுத்த செகண்ட் அந்த பையன் அப்படியே தரையில் சுருண்டு விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு அந்த ஸ்வாட் வச்சிருந்த ஜால்ரா பாஸ்டர்னு கத்திக்கிட்டு உள்ளே வரான். நம்ம ஹீரோ அந்த ஜொலிக்கிற வெப்பனை உடனே ஸ்கேன் பண்ணுறான். அது ஒரு சிம்பிளான என்சான்மெண்ட் டைப், ஆனால் அந்த பிளேடு ரொம்பவே ஷார்ப்பாகவும் டேஞ்சராகவும் இருக்குது. இந்த ஷார்ப்பான பகுதியை தொடலைனா அது வெறும் காஸ்ட்லியான இரும்பு குச்சி தான். ஃபிசிக்ஸ் ரூல்ஸ் படி ஸ்வாடோட நுனி வேகம் ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஃபிசிக்ஸ் ரூல்ஸ் எல்லாமே வெறும் சஜஷன் தான். மின்னல் வேக ஃபுட்ஒர்க் போட்டு அந்த டேஞ்சரான ஸ்வாடை தாண்டி பிளேடை விட்டுட்டு நேராக அந்த ஜால்ராவோட கையையே கெட்டியாக லாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ ஒரு சின்ன திருப்பில் அசால்ட்டாக ஃபோர்ஸை திருப்பி அந்த 2வது ஜால்ராவையும் தரையில் தள்ளிடுறான். இப்போ அந்த விண்ட் மேஜிக் நோபல் பக்கம் திரும்பி
நான் இன்னும் மேலே போகணும், இனிமே என் பவரை அடக்க முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு மரண பயத்தை காட்டுறான். ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் அந்த நோபல் பையனுக்கு தைரியம் காத்தா பறந்துருச்சு. என்னை மன்னிச்சிடுன்னு அவன் கெஞ்ச ஆரம்பிக்க நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை நிப்பாட்டி, ஒரு நிமிஷம் இரு, ஏதோ தப்பா படுதுன்னு ஷாக்காகி பார்த்து ரெண்டு பேரும் உடனே இங்கேருந்து ஓடுங்கன்னு சொல்கிறான். சடன்லி ஒரு பெரிய உருவம் மரங்களை உடைச்சிட்டு வருது. ஒரு மேசிவ் பீஸ்ட் அவங்கள நோக்கி பாயுது. நம்ம ஹீரோ அதை உடனே அடையாளம் கண்டுக்கிறான். அது ஒரு ஹெல்பார், ஒரு டீமன் ஃபாங் பீஸ்ட். அது பேசிக்காக மசில்ஸும் கொலவெறியும் கலந்த ஒரு பெரிய டேங்க் மாதிரி நிற்கிது. இதை பார்த்த அந்த ரெண்டு நோபல் பசங்களும் மரண பயத்தில் அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிறானுங்க. இது எப்படி சாத்தியம்? சாதாரண பிகினர் எக்ஸாமில் இவ்வளவு பெரிய மேஜிக்கல் பீஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு அந்த ஜால்ரா பயத்தில் வளர நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த டேஞ்சரை கால்குலேட் பண்ணுறான். அது சாதாரண பீஸ்ட் இல்லை, அதோட பேர் ஃபாங். பயங்கரமான மேஜிக்கல் பவரோட அது பாயிற வேகம் ஒரு பெரிய கோட்டையை இடிக்கிற சீஜ் மேஜிக் அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பீஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ முடிஞ்சா ஓடிடுங்கடான்னு கத்துறான். ஆனால் அந்த விண்ட் யூசர் கால் உடஞ்சதால் அவனால் நகரவே முடியலை. உடனே நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போடுறான். இவனுங்களை தூக்கிட்டு ஓடினா நம்மளோட ஸ்பீடு குறையும், குறி வச்ச இறைய விடாமல் துரத்துற அந்த பீஸ்ட்டு கிட்ட ஸ்பீடு குறைஞ்சா கன்ஃபார்ம்ஸ் ஆகுதான். நம்ம ஹீரோ அவங்களோட கார்டியன் பேட்சை உடச்சி ஹெல்ப்புக்கு கூப்பிட சொல்கிறான். அவன் எக்ஸாமினர்ஸ் வர வரைக்கும் டைம் வாங்குறதா சொல்கிறான். ஆனால் நோபல் பசங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. விண்ட் யூசர் சொல்கிறான், இப்படி எக்ஸாமில் தோத்தா அது அவங்க குடும்பத்துக்கு அவமானம்னு, குடும்ப பேரை கெடுக்கிறதுக்கு பதிலாக சண்டை போட்டு சாகிறது மேல்னு சொல்கிறான். இன்னொரு ஜால்ராவும் ஃப்ரெண்டை விட்டுட்டு ஓடுறது பெரிய அவமானம்னு செம சீன் போடுறான். இவனுங்களோட இந்த தற்கொலை லாஜிக்கை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு செம காண்டாகுது. அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு அவனுங்களோட முட்டாள்தனத்தை பார்த்து வெறுத்து போகிறான். டாக்டருக்கோட பையன் கடுப்பாகி இப்போ என்னடா சொன்னான்னு கத்துறான். நம்ம ஹீரோ அவனை முறைச்சிக்கிட்டு, உங்கள் பெருமனா என்ன, இப்படி பிரயோஜனம் இல்லாமல் சாகிறதா, சண்டை போட போறீங்கன்னா ஜெயிக்கிறதுக்காக போடுங்க, அதுதானே இந்த கிங்டமோட நோபலோட உண்மையான பெருமைன்னு செம மாசா ஒரு டைலாக் விடுறான். நோபல் பையன் இந்த திமுறான காலாவை பார்த்து அவன் சொல்றது சரின்னு புரிஞ்சுக்கிறான். அவன் பல்ல கடிச்சிக்கிட்டு ஏந்திரிச்சு நிற்கிறான். ஒன்னா நம்ம ஹீரோவும் ரெண்டு காயம்பட்ட நோபல்ஸும் அட்டாக் பண்ண வர பீஸ்ட்டை எதிர்த்து சண்டை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.